பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். என்ன நடக்குதுங்க? இந்த பிக் பாஸ் வந்து ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு அப்படின்னு பிக் பாஸ் சீசன் 1 சொல்லிட்டு இருந்தோம். ஆனா, அந்த டெவில் விசஸ் ஏஞ்சல்ஸ் கேம் ஆரம்பிக்கும்போது, நீங்க ப்ரொவோக் பண்ணுங்க, அவங்கள அழ வைங்க, அவங்கள நீங்க தூண்டுங்க, அவங்களுடைய பொறுமைய நீங்க நிலைகுலை வைங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்கள போய் ஸ்லேவ் மாரி ட்ரீட் பண்ற ஒரு சில டெவில்ஸ். இவங்க உண்மையாவே டெவில்ஸா தான் இருக்காங்க உள்ளுக்குள்ள. யாரெல்லாம் டெவில்ஸா உண்மையாகவே இருந்தாங்க, அவங்களுடைய வன்மம் இதுல வெளிப்பட்டுச்சா, இந்த மாரி டாஸ்க்லாம் ஏன் இந்த பிக் பாஸ்ல வைக்கிறாங்க? என்ன நடக்குது இந்த தமிழ் சமூகத்துல? வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 8 இந்த டெவில் ஏஞ்சல்ஸ்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த எல்லா சீசன்லயும் பார்த்துருப்போம். ரொம்ப ஒரு மாரி உக்கரமா இருக்கும், வன்மமா இருக்கும். ஒரு மாதிரி என்னடா இது கூமுட்ட மாரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உள்ள உட்காந்துக்கிட்டு. யாருக்கும் மண்டையில மூளைங்கிறதே கிடையாதா? அறிவுங்கிறதே கிடையாதா? இந்த மாரிலாம் டாஸ்க் வைப்பாங்களா? அப்படின்னு ரொம்ப கேவலமா திட்டிலாம் நெறைய டாஸ்க் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த சீசன்லயாவது கொஞ்சம் மெச்சூரிட்டா இருப்பாங்க. இது 7 சீசன் நடந்திருக்கு. 8வது சீசன் இது. மக்கள் நெறைய பார்க்குறாங்க. பார்த்து வந்து இந்த மாரி நெறைய திட்டுறாங்க. மக்களுக்கு வந்து தெரியுது. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வெளிய இருந்து, உள்ள இருந்து போனவங்க எல்லாருமே இத தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. கண்ணியமா ஹேண்டில் பண்ணுவாங்க. தமிழ் படிச்சு உள்ள போனவங்க ரொம்ப ஒரு மாரி பொறுப்பா இருப்பாங்கன்னு பார்த்தா, யாரெல்லாம் வந்து ரொம்ப வந்து இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெச்சூர்டான பெர்சன்ஸ்லாம் சொன்னாங்களோ, அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும்பொழுது, ஒரு வன்ம குடோனா, வன்ம மூட்டையா, "நீலாம் படிச்சு என்னாத்த கிழிச்ச?" அப்படிங்கிற கேட்ட மாரி இருக்கு. கேமா தாண்டி இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் லிமிட்குள்ள இருக்கணும். ஏன்னா, இந்த ஏஞ்சல்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களான்னு கேட்டா, அது கிடையாது. ஏன்னா, ஏஞ்சல்ஸ் இந்த இந்த ஏஞ்சல்ஸ்ன்னு வர்றதுக்கு முன்னாடியே, இது மறைமுகமா டாஸ்க் ஒண்ணு உள்ள வச்சு, அந்த டாஸ்க்ல வந்து யார் லீஸ்ட்டா வோட் வாங்கியிருக்காங்களோ, அவங்கள வந்து ஏஞ்சல்ஸா மாத்திருக்காங்க. பட் ஏஞ்சல்ஸா இருக்கிறவர்களே ஒரு சில பேர் வந்து டெவிலா தான் இருக்காங்க. முக்கியமா சொல்லப்போனா, அன்ஷிதாவா இருக்கட்டும், ஆர்ஜே ஆனந்தியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே டெவில்ஸ் கேரக்டர்ல தான் வரணும். ஆனா, அவங்க எப்படி ஏஞ்சல்ஸ் போனாங்கன்னு தெரியல. ஆனா, இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா, டெவில்ல எல்லாருமே டெவில் தான். யாருமே ஒண்ணும் அப்படியே இந்த ஜாக்லின்லாம் நடிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியல. சௌந்தர்யாவும் சேர்த்து தான் சொல்றேன் நானு. ஏன்னா, ப்ரொவோக் பண்றதுல 1ஆம் நம்பர் அவங்கலாம். அவங்கலாம் வந்து இது மாரிலாம் பண்ணலாம், அது மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கேயோ நடிக்கிற மாரி ஒரு மாரி ஃபீலா இருக்கு. மஞ்சரி முத்துக்குமரன். மஞ்சரிய பத்தி பேசணும் அப்படின்னா, நெறைய பேர் சொன்னாங்க. மஞ்சரி வந்து தமிழ் படித்தவர்கள். அவர் வந்து கண்ணியமானவர்கள். அவர் வந்து ஊன்னாங்க. ஆனா, எந்த மாரி கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதோ, எந்த மாரி கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு போன சீசன்ல வந்து பூர்ணிமா, இந்த சீசன்ல மஞ்சரி. 2 பேர் மூஞ்ச பார்த்தாலும் அப்படியே இரிட்டேட் ஆவுது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, அந்த மஞ்சரி அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பேசுனாலே பேசுறதுல 90% பொய். ஒருத்தவங்கள ட்ரிகர் பண்ணணும். ஒருத்தவங்களோட அமைதிய சீர்குலைக்கணும். அவங்கள நீங்க பேசி ட்ரிகர் பண்ணுங்க. இல்லன்னா அவங்க செய்யற செயல ட்ரிகர் பண்ணுங்கன்னு சொல்றத தாண்டி, அவங்கள ஒரு ஸ்லேவாவே வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே அவங்க ஸ்லேவா ஹேண்டில் பண்றாங்க. அவங்கள எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயி, பவித்ரா சுத்தமா எனக்கு பிடிக்காது. ஆனா பவித்ராவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ண போட்டு அவ்ளோ வன்மமா டார்ச்சர் பண்றாங்க. நான் கேள்வி கேட்கிறேன். கிராசரி மேல கைய வைக்கிறது உங்களுக்கு யார் உரிமை குடுத்தா? அந்த கிராசரி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு செயல். எல்லாத்துக்குமே அந்த முட்டைக்கு வந்து பங்கு உண்டு. அப்படி இருக்கும்போது அது எப்படி உங்களுக்கு உரிமை குடுத்தாங்க? அத ஏன் தர்ஷிகா கேட்கல? கிச்சன் இன்சார்ஜ் தர்ஷிகா அத ஏன் கேட்கவே இல்ல? அப்போ நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. அதுவும் அந்த அளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஒரு லைவ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு ஒருத்தவங்கள வந்து ஒரு டெவிலா இருக்கிறவங்க, இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்களா? படுத்துவாங்க தாண்டி ஓகே. நீங்க டெவில் கிடையாதுல்ல. உங்களுக்கு அந்த டாஸ்க் தான் குடுத்துருக்காங்க. அந்த கேம்ல கொஞ்சமாவது மனசாட்சியோட நீங்க விளையாண்டுருக்கணுமா இல்லையா? விளையாண்டுருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த மஞ்சரி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஃபிட். இந்த மஞ்சரி பேருக்கு எவனாவது வந்து இங்க சொம்பு, கூஜா தூக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கும் மண்டையில மசாலா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் நானு. முத்துக்குமரன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் அவர்கள். ஸோ இந்த கேம எப்படி விளையாடணும்? இந்த கேம எப்படி கொண்டு போகணும்? அப்படிங்கிறதுக்கு 2 ரீசன் 2 ஜென்யூன் பெர்சன் யாருன்னா, இந்த 2 பேரையும் நான் சொல்லுவேன் நானு. யாரையுமே பெர்சனலா போய் அட்டாக் பண்ணல. யாருடைய பெர்சனல் திங்ஸும் எடுத்துட்டு போய் அவங்க வந்து ப்ரோவோக் பண்ணல. யார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயி வன்மமா பேசல. இந்த வீட்ல நீங்க என்ன பண்றீங்க? இந்த வீட்ல நடந்த விஷயங்கள வச்சு, சத்யாவ முத்துக்குமரன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா, நம்ப இவ்வளோ நாள் உட்கார்ந்து வெளிய கேட்டுட்டு இருந்தோம். 60 நாள் வீட்டுக்குள்ள போய் சத்யா ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அத முத்துக்குமரன் அங்க வந்து அட்ரஸ் பண்றாரு. அத கேட்கிறாரு. அத கேட்டு ப்ரோவோக் பண்றாரு. இதுதான் கேமு. அதே மாதிரி தீபக் என்ன பண்றாரு? தீபக்கு பவித்ரா கிட்ட போய் போன வீக்கெண்ட்ல நடந்ததுல நீங்க 5 பேர அவுட் பண்ணீங்க. நீங்க தெரிஞ்சு தான் அவுட் பண்ணீங்க. அப்படி வன்மமா இருக்கீங்க அப்படின்னு அந்த வீட்ல நடந்த விஷயங்கள வச்சு அது மூலியமா அவங்க ப்ரோவோக் பண்றாரு. ஸோ அது மூலியமா அவங்க ஈவில்னஸ கொண்டு வெளிய வராரு. அது மூலியமா அவங்களோட அமைதிய சீர்குலைக்கிறாரு. ஸோ இது இப்படி தான் கொண்டு போணும். இதுதான் லிமிட்டு. இதான் லைனு.
இதை விட்டுட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு மிளகா இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோங்க. இந்த பச்சை மிளகா சாப்பிட வைக்கிறது, இந்த மிளகாத்தூளை போட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஹோஸ்டா இருந்த கமலஹாசன் அவர்கள் நிறைய கண்டிச்சிருக்காரு. மக்களும் பார்த்து திட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துமா நீங்க திருந்தல, இதெல்லாம் பார்த்துமா நீங்க வந்து உருப்படலன்னு கேட்கும்போது ரொம்ப வருத்தமா, ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. சாச்சனா, குட்டி சாத்தான், குட்டி பிசாசு என்ன வேணா சொல்லலாம் அந்த பொண்ணு. ஏன்னா, ஒருத்தவங்க பெர்சனல் லெட்டர், ஒருத்தவங்க பெர்சனல் திங்ஸ கொண்டு போய் நீங்க எரிச்சு, கிழிச்சு, அது மூலியமா ஒருத்தவங்க ப்ரொவோக் பண்ண நினைக்கிறது வந்து, அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க மனசுக்குள்ளாரயே யார் எவ்வளோ வன்மமா இருக்க முடியுமோ, அந்த வன்மம் எல்லாம் பார்த்து நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த சான்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தரணும். இதுதான் அந்த ரியல் கேரக்டர் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. சாச்சனாவுக்கு இந்த ரியல் கேரக்டர் வெளியே வந்திருக்கு அவ்வளோதான். ஏன்னா இந்த சீசன்ல அன்ஃபிட், அதாவது இந்த மற்றவங்களுடைய வாய்ப்பை தட்டி பறிச்சு தனக்கு வந்து ஒரு விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒருத்தருடைய சப்போர்ட் இருக்கு, ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கு. இது மூலியமா நான் உள்ள வந்து என்ன வேணா பண்ணுவேன், எவனை வேணா கேள்வி கேட்பேன், நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் உள்ள இருக்குல்ல, அது வந்து சாச்சனா மட்டும்தான். சாச்சனா சின்ன பொண்ணு நினைச்சு யாரும் தயவு செஞ்சு வெளில சொல்லாதீங்க. அவ்வளோவும் வன்மம், அவ்வளோவும் மூளை எல்லாமே தெரிஞ்சு பண்ற ஒரு பொண்ணு தான் சாச்சனா. நம்ம எதனா சமாளிச்சிடலாம் பேசி அப்படின்னு, அழுதே சமாளிக்கலாம், பேசியே சமாளிச்சிடலாம் அப்படின்னு. சத்யாவுடைய சட்டை கிழிச்சது அக்செப்டே பண்ண முடியாது. லெட்டர் அதுமாதிரி அனுஷிதா பிரதரோட லெட்டரை கிழிச்சது அதையும் அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெவில்ஸ்ல மஞ்சரியும் சாச்சனாவும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. ராணவ் வந்து நம்மளை வந்து பெரிய இன்னசென்ட்டா பார்த்து வெளில நடிச்சிட்டு இருக்குதுல்ல. ராணவ் வந்து 6 அடி உள்ள ஒரு ஆம்பளை, எல்லாமே தெரிஞ்சு பண்ற ஒரு ஆளு, கிளவரா பண்ற ஆளு, பண்ணிட்டு வந்து ஐயோ நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு நடிக்கிறது தெரியுமா, அப்பட்டமா தெரியுது. ஆளும் வளரல அறிவும் வளரலன்னு சொல்றாங்க. அறிவு நல்லாவே இருக்கு, அந்த அறிவும் இருக்கு, அந்த மூளையும் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுது. ஆனா தப்பு பண்றத நம்ம இன்னசென்ட் மூலியமா நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது அப்பட்டமா மக்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் விடுற விஷயங்கள். அதுக்கப்புறமா டெவில்ஸ்ல 3 பேர் மிச்சம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களை என்ன கடையில் வைக்கணும்னே தெரியல. அருண் பிரசாத், ஜாக்லின், சௌந்தர்யா, இவங்க வந்து டெவிலே இவங்களுக்கு வராதான், டெவிலே இவங்களுக்கு தெரியாதான், ஐயோ இப்படி பண்றீங்களே, ஐயோ அப்படி பண்றீங்களே அப்படின்னு. என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நீங்க எல்லாருமே யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். 60 நாள் வந்து சௌந்தர்யா ப்ரொவோக் பண்ணாத ஆளே கிடையாது. நேத்து கூட சௌந்தர்யா மஞ்சரியை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணதை யாருமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப உங்களை எல்லையை மீறி நீங்க போறீங்க. நீங்க பண்றது எல்லாமே குட்டு கிடையாது, நீங்க பண்றது எல்லாமே கியூட்டு கிடையாது. ஸோ எந்தெந்த இடத்துல அது குட்டோ அந்த இடத்துல மட்டும் தான் குட்டு, மற்ற இடத்துல வந்து குட்டு கிடையாது. ஸோ நீங்க ப்ரொவோக் பண்றீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ப்ரொவோக் பண்றீங்க. இதுக்கான தண்டனை, இதற்கான உங்க பிரைஸ் மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க தப்பிச்சிடலாம், அவங்க ரசிக்கிறாங்க தான். ஆனா எல்லா இடத்துலையும் செய்ய மாட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரே மாதிரி நேரத்துல. அதனால கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணணும். அதே மாதிரி தான் ஜாக்லின், அருண் பிரசாத்லாம் எந்த அளவுக்கு மார்க்கிங் பண்ணிருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு பேசிருக்கீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அப்படியே ஐயோ நாங்க நல்லவங்க, ஐயோ நாங்க வந்து டெவில் கிடையாது அப்படின்னு நீங்க நடிக்கிறது அப்பட்டமா வெளியே. தர்ஷிகா மாதிரி ஒரு அடுத்து, அதாவது மஞ்சரிக்கு அப்புறம், மஞ்சரி சாச்சனாக்கு அப்புறம் தர்ஷிகா மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கவே முடியாது. இது என்ன உன் அப்பா வீட்டு வீடா, உன் அப்பா வீடா இது அப்படின்னு கேட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல். ஆனால் அங்கே பேசும்பொழுது உங்கள் அப்பா வீடான்னு கேட்டேன். உங்கள் அப்பா வீடான்னு கேட்கறதுக்கும் ஒப்பம் வீடா அப்படின்னு கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியா? அந்த இடத்துல நீ போய் உங்கள் அப்பா வீடான்னு கேட்டோம்னா யாரும் கோவப்பட மாட்டாங்க. உங்கள் அப்பா வீடா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. ஸோ அந்த 2 வார்த்தைக்கும் 2 மாடுலேஷன் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை சொல்லிட்டு எனக்கு தான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறது என்ன இது? தர்ஷிகா மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஆள்லாம் இந்த ஷோவில் இருக்குது. இவ்வளோ நாளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் சாபக்கேடுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்மம். ஜெஃப்ரிக்கு அங்கே வந்து இன்ஜுரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச 136 தோப்புக்காரணம் போட வச்சதெல்லாம் வன்மத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடு. இதை வந்து நான் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறாரு பண்ணல தாண்டி பண்ணிட்டு, ஆனால் அவர் அழுதாரு. அவர் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டார். அவர் என்னால் முடியல, வலிக்குது, நான் வலிக்குதுன்னு யாரும் சொன்னது கிடையாது, எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பிரேக் டவுன் ஆகிட்டார் ஜெஃப்ரி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த டாஸ்க்கு இதெல்லாம் ஓகே. இவ்வளோ சீசனாக வந்து மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிக் பாஸ் வந்து ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு, அதுவும் முக்கியமாக தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு அப்படிங்கிறது. இந்த பிக் பாஸ் ஷோ வச்சு நீங்கள் என்னத்தை பண்ண போறீங்க? ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து கொஞ்சம் கூட ஒரு மனிதாபித்தன்மை கிடையாது, கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் கிடையாது, கொஞ்சம் கூட ஒரு ஈவு கிடையாது. நம்ம இந்த மக்களுக்கு என்னத்தை சொல்ல வரோம் அப்படிங்கிற ஒரு எதுவுமே கிடையாது. இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அதெல்லாம் தாண்டி நீங்கள் போய் உள்ளே உட்காந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு மக்கள் பார்க்குறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை பார்க்கும், உங்கள் அம்மா பார்ப்பாங்க, உங்கள் அப்பா பார்ப்பாங்க, உங்கள் எல்லாருமே உங்கள் சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லை. இந்த தர்ஷிகா, மஞ்சரி, இவங்க சாச்சனா, மஞ்சரிக்கெல்லாம் அவங்க வீட்டில் அவங்க பசங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. என்ன நம்ம அம்மா இவ்வளோ ஹார்ஷாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உள்ள எண்ணம் வராது. இதான் எங்கே கொண்டு சேர்க்க போகிறீங்க? நீங்கள் ஒரு கேம் நீங்கள் விளையாடணும்னா அந்த கேமை
நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுய கட்டுப்பாட்டோடு மற்றவங்கள எந்த அளவுக்கு நம்ம கேமை தாண்டி மற்றவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்ஃப் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லா இருக்கும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு தெரிஞ்ச டெவில்ஸ் அப்படிங்கிற இடத்துல 2 பேருக்கு தான் இருந்துச்சு. அது முத்துக்குமரனுக்கும் தீபக் மட்டும்தான் இருந்துச்சு. ஜாக்லின், சௌந்தர்யா, அருண் பிரசாத் ட்ரூலி ட்ராமா. தர்ஷிகா, மஞ்சரி, சாச்சனா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களாம் டெவில் கெட்டப்பே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் டெவில் கெட்டப்பே கொடுக்கலனாலும் அந்த 3 பேர் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படின்னா இருக்கும் அப்படிலாம் இருக்கும். ஆனால் அன்ஷிதா வந்து டோட்டலி பிரேக் டவுன். ஆனால் அந்த வன்மத்தை எல்லாத்தையுமே அன்ஷிதா உள்ளேருந்து வெளியே கக்கியாச்சு. அதே மாதிரி தான் மற்ற எல்லாருமே. இவங்க எல்லாருமே இந்த பக்கம் டெவில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே டெவில் ஃபுல் டெவில் கிடையாது. இந்த பக்கம் அப்படியே ஏஞ்சல்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏஞ்சல்ஸும் கிடையாது. ஸோ இந்த டாஸ்க்கு இன்னும் 2 நாள் இருக்க போகுது. நாளே 6 ப்ரோமோ செம்மையாக இருக்குல்ல. எதை நோக்கி போக போகுதுன்னே தெரியல. டாஸ்க் இன்னும் அடுத்த 2 நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம். உங்களுக்கு இந்த டெவில் விசஸ் ஏஞ்சல்ஸில் யார் இந்த இடத்துல போட்டுருக்கலாம்? டெவிலில் வந்து இவங்க வந்து அன்ஃபிட்டு, அதே மாதிரி ஏஞ்சல்ஸில் இவங்க அன்ஃபிட்டு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்க பேரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.